ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஓகே. ஸோ அவருடைய ரொம்ப கிரேசியான ஃபேன் நான். ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நான் கொஞ்சம் கேவலமான விஷயம் பண்ணேன். என்ன பண்ணீங்க? ஆனால் நிறைய ஃபேன்ஸ் என்ன மாதிரி இருக்க ஃபேன்ஸ்லாம் துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். சார் நடந்து போனாரு, நான் விஜய் சாரை கட்டி பிடிச்சிட்டேன். பவுன்சர்ஸ்லாம் பின்னாடியே வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. நான் அவர்கிட்ட அப்பயும் சண்டை போடுறேன். அவரே சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க? சீருன்னு ஒரு படம் நடிச்சேன். நெக்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி வந்து சீரு தான், ரத்ன சிவா சார் டைரக்ஷன்ல. அப்போ ஜீவா சாரோட தான் நான் ஆக்ட் பண்ணேன். அப்போ சார் வந்துட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர். ஜீவா சார் எப்பயுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பார் எல்லாரையுமே. அப்போ நிறைய சீன்ஸ் எப்படின்னா அவர் எங்க கூட பேசுற மாதிரி இருக்கும், நாங்க தான் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்க டைலாக்ஸ் வரும்போது அவர் ஃபனி ஃபேஸஸ் வைப்பாரு. இப்போ நம்ம எப்படி வீட்டில் ஃபனி ஃபேஸஸ் வைப்போம், சிரிக்க வச்சிருவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சிட்டு இருப்பாரு. டைரக்டர்ஸ்லாம் எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மாட்டினீங்களா அப்படி சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரேசியஸ்ட் மூமெண்ட். அவர் கூட நாங்கள் உண்மையாவே ஆக்சுவலாக அண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி ஃபுல்லாக நான் சொல்லியிருப்பேன். உண்மையாவே அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஃபீல் இருந்துச்சு அந்த மூவி ஃபுல்லாவே. கூட்டமாக போய் ஒரு ஆடிஷன் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடிஷன் தான். பட் அது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெரிய ஸ்கேம், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது, ஸ்கேம்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு சில இடத்துல ஸ்கேம் நடக்குதுதான், இல்லைன்னு சொல்லலை. அது இப்போதான் ரீசெண்ட் டைம்ல தான் அது ஸ்கேமாவும் நடக்குது. நான் சொல்றது ஒரு 5 years 6 years பேக் நீங்க ஒரு சினிமாவை எடுத்து பாருங்களேன், கொரோனா டைமுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆரம்பத்துல வந்து ஆடிஷன் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பிக்கும் போது வீட்டுல சொல்லுவாங்கல்ல, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா அப்படி சொன்னாங்க, எங்க வீட்டுல சொன்னாங்க. அது போக போக ஏன் அவங்களுக்கு ஓகேவா ஆயிடுச்சுன்னா நான் ஐடி விடாம இருக்கேன். நைட்டில ஒர்க் பண்ணிட்டே நான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ அவங்களுக்கு என்னன்னா நான் வந்து படிச்ச படிப்பு வந்து வீணா ஆகக்கூடாது. இன்னொன்று எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ நான் சின்ன வயசுல இருந்து அம்மாவோட கஷ்டத்தை நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து எனக்கு எங்கள் அம்மாவோடைய கஷ்டம் புரியும், எங்கள் வீட்டோடைய சூழ்நிலை எனக்கு தெரியும். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் அந்த சூழ்நிலையை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள்னா யார் ரோல் மாடல் வைக்கிற அப்படின்னா, நான் யாருமே சொல்ல மாட்டேன். மீடியா சைடுமே டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர் யாருமே எனக்கு ரோல் மாடல் கிடையாது. என்னை பெத்த அம்மா மட்டும்தான் என்ன ரோல் மாடல். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா எப்படி வேணா போயிருக்கலாம். பட் ஒழுக்கமாக எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க, ஒழுக்கமாக வளர்த்தாங்க, நல்லபடியாக படிக்க வச்சாங்க. அவங்க ஸ்ட்ரென்த்துக்கும் மீறி வேலைக்கு போய் எங்களை படிக்க வச்சாங்க. ஸோ அந்த நன்றி கடனாக நான் இப்போ வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் படித்த படிப்பு எஜுகேஷன் லோனில் படித்தேன், நான் இன்ஜினியரிங். ஸோ எதுவுமே வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ஐடியை பார்த்துக்கிட்டே நான் இதை பேலன்ஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ சம்திங் வீட்டில் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்தீங்க பைரவா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறோம் அப்படின்றப்போ அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன். ஸோ அவருடைய ரொம்ப கிரேசியான ஃபேன் நான். ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸில் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமே நான் கொஞ்சம் கேவலமான விஷயம் பண்ணேன். ஆனால் நிறைய ஃபேன்ஸ் என்ன மாதிரி இருக்க ஃபேன்ஸ்லாம் துடிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம். சார் நடந்து போனாரு, நான் விஜய் சாரை கட்டி பிடிச்சிட்டேன். பவுன்சர்ஸ்லாம் பின்னாடியே வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது சொல்றாங்க. நான் அவர்கிட்ட அப்பயும் சண்டை போடுறேன், அவரே சிரிக்கிறாரு. உங்களுக்கு என்னங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா என்ன மாதிரி விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் விஜய் சாரை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம்ன்ற போது நேர்ல பாக்குறேன், அது கனவான் என்னவான்னு கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து மெரினா பீச்லாம் போகும்போது அப்பெல்லாம் மண்ணில் வந்துட்டு ஒரு ஆக்டர்ஸ் வைப்பாங்க. அந்த டைம்லயும் நான் ஸ்கூல் டேஸ்ல என்னவோ உண்மையான விஜய் சார் நிக்கிற மாதிரியும் நான் போட்டோ எல்லாம் எடுத்து என் ரிலேட்டிவ்ஸ் ஏமாத்துவேன். ஏன்னா ஃபுல்லா வில்லேஜ் சைடு. நான் சாரோட போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தேன். அப்போ அவர் கூடவே நடிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எப்படி விட முடியும்? எனக்கு தெரியாது, இதுக்கப்புறம் அவரை பார்ப்போமான்னு கூட தெரியாது. ஸோ அந்த சான்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த 25 days நான் ஒர்க் பண்ணேன் பைரவால. சாரை பார்க்கறது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஷூட்டிங்க்கு அப்புறம் ஆக்டிங் தவிர நான் சாரை பார்க்கறது மட்டும்தான் என் வேலை. ஆனா இப்ப பாருங்களேன் எவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ இதை தாண்டி வேற ஏதாச்சும் மறக்க முடியாத இன்சிடென்ட் இன் ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டார்டிங்ல ஏதாவது நடந்துச்சா?
ஷூட்டிங் ஸ்பாட்ல சீருன்னு ஒரு படம் நடிச்சேன். நெக்ஸ்ட் மூவி நெக்ஸ்ட் மூவி செகண்ட் மூவி வந்து சீரு தான், ரத்ன சிவா சார் டைரக்ஷன்ல. அப்போ ஜீவா சாரோட தான் நான் ஆக்ட் பண்ணேன். அப்போ சார் வந்துட்டு பயங்கர என்டர்டெயின்மெண்ட் கேரக்டர். ஜீவா சார் எப்பயுமே வந்து சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு எல்லாரையுமே. அப்போ நிறைய சீன்ஸ் எப்படின்னா அவர் எங்க கூட பேசுற மாதிரி இருக்கும், நாங்க தான் வந்து கேமராவை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆச்சுன்னா எங்க டைலாக்ஸ் வரும்போது அவர் ஃபனி ஃபேஸஸ் வைப்பாரு. இப்போ நம்ம எப்படி வீட்டில் ஃபனி ஃபேஸஸ் வைப்போம், சிரிக்க வச்சிருவோம்ல, அந்த மாதிரி நாங்கள் டைலாக் பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சிட்டு இருப்பாரு. டேரக்டர்ஸ்லாம் எங்களை பிடிச்சி திட்டுவாங்க, மாட்டினீங்களா அப்படி சொல்லுவாரு. அதெல்லாம் ரொம்ப கிரேசியஸ்ட் மூமெண்ட். அவர் கூட நாங்க உண்மையாவே ஆக்சுவலா அண்ணான்னு சொல்லிட்டு தான் இந்த மூவி ஃபுல்லா நான் சொல்லியிருப்பேன். உண்மையாவே அண்ணன் தங்கச்சி மாதிரியே ஃபீல் இருந்துச்சு அந்த மூவி ஃபுல்லாவே. சாப்பிட்டியா தங்கச்சி, எப்போ தங்கச்சி வந்த, ஒர்க் பண்ணியா, இன்னைக்கு போறியா ஆஃபீஸ்க்கு, அப்படிலாம் கேட்பாரு. ரொம்ப ஜாலி டைப் அவரு. ரொம்ப கம்ஃபர்டபுளா ஒர்க் பண்ணேன் நான் ஜீவா சாரோட. சோ அது ரொம்ப மறக்க முடியாத இன்சிடென்ட். அவர் எப்பயுமே எங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பாரு. ஓகே, என்ன மாதிரியான ஃபேஷியல் ரியாக்ஷன்லாம் வச்சு சிரிப்பிட்டுவாரு? அவரா கொஞ்சம் மங்கி ஃபேஸஸ்லாம் லைட்டா வச்சு காட்டுறீங்க. நான் வெச்சா நல்லா இருக்கும். இல்ல லைட்டா அந்த மாதிரி ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? கண்டிப்பா அவரு அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு, அப்புறம் சில டைம் கண்ணடிப்பாரு. நாங்க பேசுற டைலாக்கே மறந்துருவோம். அப்ப அந்த டைம்ல நம்ம ஒரு டைலாக் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருப்போம், இவ்வளவு லென்த் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அப்படி பண்ணும்போது அந்த டைலாக் நாங்க மறந்துருவோம். அப்போ சார் வந்து எத்தனை வாட்டி டேக் போறதுன்னு சொல்லும் போது அவர் சிரிப்பாரு. ஆனா சாருக்கும் தெரியும், டைரக்டருக்கும் தெரியும் அங்க ஏதோ நடந்திருக்கு, சார் சில்மிஷம் பண்ணிருப்பாரு அப்படின்ட்டு. சோ ரொம்ப ஜாலி செட். டைரக்டருமே வந்துட்டு ரொம்ப ஜாலி டைரக்டர். அவரு ஸ்ட்ரிக்டா இருக்கிற டைம்ல ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, ஜோவியலா இருக்கிற டைம்ல ஜோவியலா இருப்பாரு. இன்னொன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு எங்களுக்குமே. சார் இது இப்போ ஷேர் பண்ணுவோம்ல நம்மளுடைய தாட்ஸ், ஸோ அந்த மாதிரி விதத்துல ரத்ன சிவா சாரும் சரி, பரதன் சாரும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அந்த ஃபீல். ஓகே, ஸோ இது வந்து பைரவாக்கு அப்புறமா நடந்த படம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைச்சிச்சு? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஆடிஷன் போய் தாங்க எனக்கு கிடைச்சது. இந்த ஆடிஷன்ன்றீங்களா, லைக் ரேண்டம் ஆடிஷனா? எந்த மாதிரி? ரேண்டம் ஆடிஷன்ங்க. ஓகே, அதாவது கூட்டமா போய் ஒரு ஆடிஷன் நடக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆடிஷன் தான். பட் அது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பெரிய ஸ்கேம், அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. இல்லங்க, அப்படிலாம் கிடையாது, ஸ்கேம்லாம் கிடையாது. அதாவது எப்படின்னா ஒரு சில இடத்துல ஸ்கேம் நடக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. அது இப்போதான் ரீசெண்ட் டைம்ல தான் அது ஸ்கேமாவும் நடக்குது. நான் சொல்றது ஒரு 5 years 6 years பேக் நீங்க ஒரு சினிமாவை எடுத்து பாருங்களேன். கொரோனா டைமுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருந்துச்சு. டேலண்ட் மட்டுமே பேஸ் பண்ணின ஒரு சான்சஸ் இருந்துச்சு, ஸ்கில் செட் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்பெல்லாம் பாருங்களேன், எல்லாருமே இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கு இன்ஸ்டா செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்றாங்க, புரியுதா? இன்ஸ்டால நீங்க கிளாம் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க நார்மலா ஏதோ ஒரு பசங்களை அட்ராக்ட் பண்ணி போட்டாலும் சரி, நீங்க தான் ஃபேமஸ். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சிலர் லைக் டேலண்டடாகவும் இருந்து வெளியில வராங்க. பட் முக்கால்வாசி பேர் பாருங்களேன், லைக் 90% ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஸ்கில் செட் இல்லாதவங்க தான் பெரிய லெவல்ல தெரியுறாங்க, பிக் பாஸ்க்கு போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு, பட் சங்கடமா இருக்கு. நான் கூட எவ்வளோ பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சான்ஸ். வடபழனிலலாம் தங்கிட்டு ரூம்ஸ் எடுத்து தங்கிட்டு சான்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுக்கலாமே பிக் பாஸ் சான்ஸ், அவங்களுக்குலாம் இந்த டிவில எல்லாம் வரவேற்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கம் இருக்கதான் செய்யுது.